கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 25/10/2025 சனிக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. May the Lord repay you for what you have done. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு சில நிமிடங்கள் தியானித்து இந்த நாளையும் நாம் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை கர்த்தருக்கு ஊழியம் செய்வதாக இருக்கலாம், அல்லாவிட்டால் வேறு ஏதாவது வேலை செய்வதாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, அநேக நேரத்தில் அநேக ஊழியக்காரருடைய வேதனைகள், துக்கங்கள், பாரங்கள் என்னவென்று சொன்னால், நான் செய்த ஊழியத்திற்கான ஒரு அப்ரூவல், அந்த ரெகக்னைசன் ஒரு மனிதனிடத்திலிருந்து, அல்லாவிட்டால் ஸ்தாபன தலைவரிடமிருந்து, என்னோட சபை விசுவாசி கூட அதை நினைக்க மாட்டுறாங்க, எங்களோட ஊழியக்காரர் கூட அதை நினச்சி பார்க்க மாட்டுறாங்க, ஒரு நன்றி கூட எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி, ஒரு பாராட்டுதல் கூட இல்லையே என்று சொல்லி பல நேரத்தில் இதை குறித்து நீங்கள் புலம்பி இருக்கலாம், வேதனைப்பட்டிருக்கலாம், துக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், நீங்கள் செய்தது கர்த்தருக்கு ஊழியம் செய்திருக்கிறீர்கள். ஒருவேளை மனிதனால் பாராட்டப்படுமையானால் அதற்கான கனம் கர்த்தரிடத்திலிருந்து நாம் கிடைக்கப் பெறுவதில்லை. ஆகையினாலே நம் பார்வைக்காக மனுஷனுக்கு ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கு ஊழியம் செய்வோம். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். போவாஸ் என்கிற தேவனுடைய மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன்தான் ரூத்தை பார்த்து சொல்லுகிறான், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தம் உள்ள தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வாரத்தினுடைய கடைசி நாள் சனிக்கிழமைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாக யாரெல்லாம் வருகிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நன்மைகளை கட்டளையிடப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையின் சகல தேவைகள் சந்திக்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். என்னை யாரும் பாராட்டவில்லையே, மற்றவர்களுக்கு முன்பதாக என்னை உயர்வாய் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லையே, இவ்வளோ தூரம் நான் பாடுபட்டிருக்கிறேன், இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன், இவ்வளோ நன்மை செய்திருக்கிறேன், அதற்கான ஒரு சிறிய ஒரு வாழ்த்தோ அல்லாவிட்டால் நன்றி கூட இல்லை என்று சொல்லி யாரெல்லாம் கலங்கி இருக்கிறார்களோ அவள் செய்கைக்கு ஏற்ற பலனை பரலோகத்தின் தேவனாய் கர்த்தர் நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனாய் கர்த்தரை அவிதமாய் செய்து அவர்களின் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறபடினால் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. May Jesus bless you all. Amen.